அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பிரிவு 80C மற்றும் 80Dயில் வரம்புகள் உயர்த்த போகிறதாகவும், வீட்டு வாடகை கொடுப்பனர்வு மற்றும் வீட்டு கடன் வரி விலக்கு இது அனைத்தையும் உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில தினங்களில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. சம்பள வர்க்கத்தினர், தொழில்துறையினர், மத்திய அரசு ஊழியர்கள், ரியல் எஸ்டேட் துறை, சாமானியர்கள், மூத்த குடிமக்கள், பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் இந்த பட்ஜெட்டின் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர். பிரதமர் மோடி அவர்களோட தலைமையிலான 3வது ஆட்சி காலத்தில் முதல் பட்ஜெட்டாக இது இருக்குது. இதில் பல முக்கியமான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுது. சாமானியர்களின் பொதுவான எதிர்பார்ப்புகள் வரி விலக்கு, வரி சலுகைகள், வரி அடுக்குகளில் மாற்றம் ஆகியவற்றை சுற்றியுள்ளன. தனிநபர் வரி விதிப்பு முறையில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் உள்ளன, இந்த அறிவிப்புகளுக்கான சாத்தியக்கூறுகள் இவற்றில் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில தினம் வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்புகள்லாம் வருவதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் சம்பள வர்க்கத்தினருக்கு முக்கியமானதாக வரம்புகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 80Cயில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாயாக உயர்த்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிகரித்து வரும் உடல்நல காப்பீடு செலவுகள் காரணமாக பிரிவு 80Dயில் 50,000 ரூபாயாக அதிகரிப்பது. அடுத்ததாக வாழ்க்கை செலவை சிறப்பாக பிரதிபலிக்கும் வகையில் சம்பள வருமானத்தில் மீதான நிலையான விலக்கை 50,000லிருந்து 75,000 அல்லது 1 லட்சம் ரூபாயாக ஆக்குவது. அடுத்ததாக அதிகரித்து வரும் உடல்நல காப்பீடு செலவுகள் காரணமாக பிரிவு 80C வரம்பை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்துதல். வணிக வருமானம் கொண்ட தனிநபர்கள் HUFகளுக்கு ஆண்டுதோறும் புதிய மற்றும் பழைய வரிகளுக்கு இடையே தேர்ந்தெடுப்பதற்கான வசதி. அடுத்தது வீட்டு வாடகை கொடுப்பனர்வு புதிய வரி முறைக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கு. கூடுதலாக கட்டுமான காலங்களில் செலுத்த வேண்டிய வட்டிக்கான விலக்கு பணம் செலுத்திய ஆண்டிலேயே அனுமதிக்கப்படக்கூடும். HRA விலக்கு வரம்பு அதிகரிக்கப்படும். இது தற்போதைய 10% அடிப்படை சம்பளத்தில் 5% குறைக்கப்படலாம். அடுத்ததாக வீட்டு சொத்து கடன், அதாவது ஹவுசிங் லோன், அந்த மாதிரி அதில் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வீட்டு வாடகைக்கு விடப்பட்டு அதன் பிறகு காலியாகி வாடகைக்கு விடப்படும் நிலையில் இருந்தாலும் முந்தைய ஆண்டு முழுவதும் காலியாக இருந்தால் அதற்கு காலியிட அந்த உதவித்தொகையினை பலன் கிடைக்குமா என்ற ஒரு தெளிவும் தற்போது வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வீட்டுக்கடன். வருமான வரி சட்டத்தில் பிரிவு 24 கீழ் வீட்டுக்கடனுக்கான வரி அதற்கான விலக்கு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ரியல் எஸ்டேட் துறை நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்களும் கருதுகின்றனர். இப்படி நடந்தால் வீட்டு கடன் வாங்கியவர்களோட வரிச்சுமை பெரிய அளவில் குறையும். இது மட்டுமன்றி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கும் பலரது வீட்டு கனவும் நிஜமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான அறிவிப்புகளில் எந்தெந்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறத ஜூலை 23ஆம் தேதி நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சேனலில் அதை உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்புகள்லாம் வருவதற்கான பெருவாரியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் சம்பள வர்க்கத்தினருக்கு முக்கியமானதாக